நீ ஏமா இப்படி உடம்ப போட்டு அழட்டிக்கிற? இந்த மாதிரி நேரத்துல இப்படி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யலாமா? அதுக்குதான் நான் இருக்கல, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. என்னங்க இது? இந்த மாதிரி நேரத்துலதான் குடிச்சு நிமிந்து நல்ல வேலை செஞ்சா பிறக்க போற குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்களே. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா எப்படி? வயிறு வலி. இங்க பாருங்க, எனக்கு வயிறெல்லாம் எதுவுமே வலிக்கல, நான் நல்லாதான் இருக்கேன். இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம். எதுக்கு தேவையில்லாத செலவு? எப்படி பார்வதி, உன்னால மட்டும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும்? நீ படுற கஷ்டத்தை பார்க்க என்னால முடியல பார்வதி. உண்மையா சொல்றேன், இந்த குடும்பத்துக்காக இன்னும் நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுவ பாரு. என்னங்க இது? வாழ்க்கைனா இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரதா செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ கத்துக்கணுங்க. உங்களுக்கு இந்த உலகத்தை பத்தி இன்னும் தெரியல, இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கீங்க. போக போக இந்த உலகத்தை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இங்க பாருங்க, எனக்கு இருக்கிற ஆசையில என்ன தெரியுமா? நீ வயிற்றுல வளர குழந்தைய நல்லபடியா பெத்து உங்க கையில கொடுத்துட்டு உங்க மடியிலேயே சுமங்கலியா கண்ணை மூடணும். அதுதாங்க என்னோட ஆசை. என்னம்மா இப்படி பேசிட்ட? நீ போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? இங்க பாருமா, எங்களை பெத்தவ இருந்திருந்தா எப்படி வளர்த்திருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மேல நீதான் எங்களுக்கு தாயா இருந்து எல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்கு பார்வதி. நான் மட்டுமல்ல பார்வதி, பிறக்க போற நம்ம குழந்தையும் ரொம்ப பாக்கியசாலி பார்வதி. கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படைச்சா, ஓ நெஞ்சுக்கொரு உறவா என்ன படைச்சா. ஓ கண்ணுக்கொரு நிலவா என்ன படைச்சா, ஏன் நெஞ்சுக்கொரு உறவா ஒன்ன படைச்சா. ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன். இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். ஓ கண்ணுக்கொரு நிலவா என்ன படைச்சா, ஏன் நெஞ்சுக்கொரு உறவா ஒன்ன படைச்சா. பிச்சி பூவ நானும் பாய் விரிக்க, உச்சி முதல் பாதம் நான் சிலிர்க்க, உள்ளத்திலே ஆசை ஊற்றெடுக்க, முக்குளிக்க நானும் ஏங்குறேன், முத்தெடுக்க நேரம் பார்க்கிறேன். கொஞ்சம் பொறு இரவலாகட்டும், எத்தமது விலகி ஓடட்டும். எப்பம்மா எப்பம்மா காத்திருக்க.
தேகம் வளர்ந்திருக்க காயத்துக்கு களிம்பு பூசவா ஆறும் வரை விசிறி வீசவா என்னம்மா பண்ணதான் இன்பதாகம் ஓ நெஞ்சுக்கொரு உறவா என்ன படைச்சா ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன் தினம் ஆறாரிரோ நான் பாடுவேன் எப்பவும் சீராட்டுவேன் என் கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படைச்சா என் நெஞ்சுக்கொரு புறவா ஒன்ன படைச்சான் என்ன விஷயமா போனியே, என்னாச்சு? அண்ணே இன்டர்வியூலாம் அன்னைக்கே பாஸ் பண்ணிட்டேனே, வேலையும் கிடைச்சிருக்கு. சரி, ஆனா ஆனா என்னப்பா, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா. அண்ணே இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கனே போவோம். அதனால நானும் உங்க கூடவே உங்க கம்பெனிக்கே வேலைக்கு வந்துடலாம் இருக்கேண்ணே. ஏய் சுந்தர், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த வேலை வேணான்னு சொல்ற? இங்க பார், உனக்கு என்ன இப்ப அதுக்கு பணம் தானே கட்டணும். ஒரு நிமிஷம் இரு. இந்தடா. அண்ணே உங்க நகை போய் கழட்டி கொடுக்குறீங்களே, வேண்டாண்ணே. என்னடா சொன்ன? உங்க நகையா? பல்ல உடைச்சிரு வராஸ்கர். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்னைக்கு இந்த வீட்டுல நான் வாழ்றதுக்காக காலடி எடுத்து வச்சிரும், அப்பவே இது ஏன் வீடு, ஏன் குடும்பம். இங்க நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா அந்த நகையை வாங்கிட்டு போய் அடமான வைப்பையோ விப்பையோ செஞ்சு அந்த பணத்தை கொண்டு போய் கட்டி வேலையோட வர. நீ சம்பாரிச்சா நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி எத்தனை வாங்கி தர மாட்ட? சுந்தர், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குடா. உன்ன மாதிரியே தம்பிகளையும் நான் கரை சேர்த்துட்டேனா அதுவே எனக்கு போதும்டா. முதல்ல இந்த நகையை எடுத்துட்டு போய் உன் வேலைக்கு பணத்தை கட்டுட, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்ஸ் அண்ணா, நான் வரேண்ணே. மாமா, என்ன காஞ்சனா, யார் இது? மாமா, இவரோட பேரு அசோக். இவருக்கும் எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கம்தான். வேலையில என்ற விரக்தியில ரொம்ப சோகமா இருந்தாரு. அதான் வேலை போட்டு கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் தான் எங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்கிறாரு. அவருடைய கஷ்டத்துல பங்கெடுக்கணும்னா பணம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்கல, வேலை எங்கெங்கயோ வெளியில தேடுறேன், ஆனா வேலை எங்கேயுமே கிடைக்கல. அதான் காஞ்சனா எங்க மாமா கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர வாங்க அப்படின்னு கூட்டி வந்தாங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தாங்க. அப்படியா? என்ன வேலை செய்வ? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க. கஞ்சா தெரியுமா? கஞ்சா அத விப்பையா? என்னங்க கஞ்சாவா? என்ன அசோக்கு, சின்ன வயசு பேசுறது எப்படி வாய பழக்கிற? இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது அசோக்கு. பசங்க மத்தியில போத பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப பேர் அடிமையிட்டாங்க. அவங்கள பயன்படுத்தி கஞ்சா, பிரவுன் சுகர் இப்படி எல்லாம் சப்ளை பண்ணோம்னா எண்ணி 2 வருஷத்துல நீ பெரிய ஆளாயிடலாம். இல்லைங்க, கஞ்சா விற்கிறது எங்க அண்ணனுக்கு பிடிக்காது. அது கஞ்சா விற்கிறேன்னு தெரிஞ்சா ஊர்ல எங்க குடும்பத்தை படு கேவலமா பேசுவாங்க.
அதுக்கு தான் யோசனை பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அசோக்கு, இந்த ஊர்ல எதை பண்ணாலும் நியாயம் தர்மம்னு பேசிட்டு தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? சின்ன சின்ன சவளைகள்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு ஓட்டப்பந்தயம் ஏற்பாடு பண்ணிச்சான். ஓட்டப்பந்தயம் நடக்கிற நாளும் வந்துச்சான். அதை பார்க்க ஊர் சனமே அங்க கூடி இருந்தது. ஓட்டப்பந்தயத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான கோபுரத்தை தொடணும், அதுதான் போட்டியோட விதி. போட்டி நடக்கிற நேரத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இது சுலபமான போட்டி இல்ல, சாதாரண போட்டி இல்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. இதை கேட்ட சில தவளைகள் எல்லாம் போட்டியில கலந்து கொள்ளாம விலகிடுச்சு. மற்ற தவளைகள் எல்லாம் போட்டியில கலந்து மும்மரமா போயிட்டு இருந்தது. போற வழியில மறுபடியும் முடியாது நடக்காதுன்னு சத்தத்தை கேட்டு சில தவளைகள் எல்லாம் தன் சக்திக்கு தகுந்த மாதிரி போயிட்டு நம்மளால முடியாதுன்னு அந்த தவளைகளும் போட்டியிலிருந்து விலகிடுச்சு. ஆனா ஒரே ஒரு தவளை மட்டும் போட்டியில மேல மேல முன்னேறி வெற்றி அடைஞ்சது. இத எப்படி சாத்தியம்னு எல்லா மக்களும் திகைச்சு போயிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சுதா அந்த தவளைக்கு காது கேட்காதுங்க. அதே மாதிரிதான் இந்த ஊர்ல நியாயம் தர்மம் அவெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நாம காதலே போட்டுக்காம செவடனா இருந்தோம்னா என்ன 2 வருஷத்துல பணக்கார ஆயிடலாம். என்ன புரியுதா? சரிங்க, புரியுதுங்க. எப்பயும் வேலை ஜாயின் பண்ணிட்டோம். நீ போயிட்டு வா, நான் சொல்லி அனுப்புறேன். சரிங்க. என்னண்ணே அசோக் விக்க ஒத்துக்கிட்டானா? டேய், விக்கி ஒத்துக்கிட்டான். வாங்கி குடிக்க அவன் தம்பி ஒத்துக்கிட்டானா? அண்ணா பேசிட்டேன், கூடிய சீக்கிரம் அவனும் போதைக்கு அடிமையாயிரும். எந்த கஞ்சா வித்ததுக்காக என் அக்காவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி இருந்தவன் அவ கஞ்சா வித்தது தெரிஞ்சதுனால அவ காதல தூக்கி எறிஞ்சி அவளை தற்கொலைக்கு தூண்டி அவ வாழ்க்கையை நாசமாக்கிற அந்த பசுமதியோட குடும்பத்தை ஆடிக்கணும். காஞ்சனா, நீ நினைச்சத நாங்க நிறைவேற்றியே காட்டுவோம். மாமா, பசுபதியோட குடும்பத்துல ஒருத்த கஞ்சா விற்கணும், இன்னொருத்த கஞ்சாவை குடிக்கணும். அத பார்த்து அந்த பசுபதி ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதையெல்லாம் பார்த்து நாம ரசிக்கணும். அம்மா காஞ்சனா, நீ பொறுத்திருந்து பாரு அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆளாக போகுதுன்னு. அண்ணே, என்ன நீ இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏனே, வயிற்றுல குழந்தை சுமந்துக்கிட்டு எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிட்டு இருக்கீங்க. இது என்னைக்கு இல்லாத அக்கறை அண்ணி மேல? அது ஒண்ணு இல்லண்ணே, இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்தா எல்லா வேலையும் அவளே எடுத்து செய்வாள்னே. அதான பார்த்த. என்னடா சோழியன் குடுமி சும்மா ஆடுதேன்னு. யாரு அந்த பொண்ணு? யாரு? அண்ணே, பொண்ணு பேரு திவ்யா அண்ணே. அப்புறம் அண்ணே, அந்த பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கண்ணே. சரிப்பா, அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி சொல்லு. அண்ணே, பொண்ணு எங்க முதலாளி பொண்ணு. எங்க முதலாளியே நேத்து என்கிட்ட வெளிப்படையா பேசிட்டாரு. நான் தான் எங்க அண்ணனையும் அண்ணியும் கேட்டுதான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டானே. அண்ணி, என்னண்ணே கோலத்தை அழிக்கிறீங்க? கோலத்தை தப்பா போட்டுட்டப்பா, அதான் அழிச்சிட்ட. சுந்தர், உன் அண்ணி நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? அண்ணி, நீங்க சொன்னா
நான் கண்டிப்பா கேட்பேங்க அண்ணி. இங்க பாருப்பா, இன்னைக்கு நான் வாசல்ல போட்ட கடன் தப்பா போச்சுன்னு தண்ணி ஊத்தி அழைச்சிட்டேன். அதே மாதிரி உன் மனசுல ஏற்பட்ட அந்த தப்பான காதலையும் நீ அழிச்சிருப்பா. அதுதான் உனக்கு நல்லது. அண்ணே, என்ன நீ சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம தகுதிக்கு மீறி நம்ம என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையாதுப்பா. நான் சொல்றது புரியுதா? அண்ணே, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது அண்ணே. அண்ணே, எனக்கு வேலையும் போட்டு கொடுத்து நான் ஒரு ஏழைன்னு தெரிஞ்சோம் எனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம் சொன்னாரே அந்த பெரிய மனசர், அவருக்கு நான் என்னன்னே பதில் சொல்லுவேன்? அண்ணே, சைக்கிள்ல போற எனக்கு கார்ல போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் கார்ல போனா உங்களுக்கு தாண்டி பெருமை. இங்க பாருப்பா, சைக்கிள்ல போற உனக்கு நடந்து போறவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா அங்க மரியாதை நிலைக்கும். சைக்கிள்ல போற நீ கார்ல போறவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த மரியாதை உனக்கு நிலைக்காதுப்பா. அண்ணி, உன் நல்லதுக்குதான் சொல்ற, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்பதான் எனக்கு புரியுது. எங்க தன்னை விட வசதியான இந்த வீட்டுக்கு வந்தா தான் பேச்சு எடுபடாதுன்னு தானே இந்த பொண்ணை வேணாம்னு சொல்றீங்க. அண்ணே, ஒரு பொண்ணுக்கு பொறுமை இருக்கலாம், ஆனா இவ்வளவு பொறாம இருக்க கூடாதுன்னு. அடுத்தவங்களுக்கு வாழ்வு வந்தா வாழ்த்துணுமே தவிர இப்படி வயிறு எறிய கூடாதுன்னு. இங்க பாருங்கண்ணே, நீங்க ஒத்துக்கிட்டா உங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள ஒரு நல்ல முடிவா எடுத்து எங்க முதலாளி போய் பாக்குறீங்க. ஏமா, என்னாச்சு? ஏன் அழற? நம்ம சுந்தர் பேசிட்டு போறத கேட்டீங்களா? நான் பொறாம பிடிச்சவளா? அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா. ஏங்க, அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சா முதல்ல சந்தோஷப்படுறது நீங்களும் நானும் தானுங்க. அவன் ஏங்க அதை புரிஞ்சுக்காம எப்படி பேசிட்டு போறா சொல்லுங்க. நீங்க வயிற்றுல குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அவன் கிடைக்க போற வாழ்க்கைக்காக நான் வயிறு எறியவே இல்லைங்க, வயிறு எறியவே இல்லை. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். கல்யாணங்கிறது கட்டிக்க போறவன் மனசு சம்பந்தம். அதனை நாம தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. இங்க பாரு பார்வதி, சுந்தர் அந்த பொண்ணை விரும்புறான் போல இருக்கு, அவளையே கட்டிக்க ஆசைப்படுவான் போல இருக்கு. அதை எப்படி உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இந்த மாதிரி பேசிட்டாமா. நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. அதாவது தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய தானே தேர்ந்தெடுத்துக்கிற இந்த காலத்துல அவன் என்ன சொல்லிட்டான்? முறைப்படி கல்யாணம் தானே பண்ணி வைக்க சொல்றான், பண்ணி வச்சிருவான். வா, இப்பவே போய் அவரோட முதலாளிகிட்ட போய் பேசிடலாமா? வா பார்வதி, வா. ஜனங்களை, ஊர் மக்களை, நம்ம சித்தூருக்கு புதுசா ஒரு நொல்லக்கண்ணு சாமியாரு வர போறாராம். அது மட்டும் இல்ல, வித்தியாசமான ஒரு லிங்கத்தை காட்ட போறாராம்.
அந்த லிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்த லிங்கமா. அந்த லிங்கத்தை இப்ப நாம பொறுமையா இருந்து பார்க்கலாம். எப்படியாவது நான் சாமியோட லிங்கத்தை பார்த்தே ஆகணும். சீக்கிரமா சாமியார் வர சொல்ற. இங்க பாருடி, அந்த சாமியாரு பொம்பளைங்க கிட்ட மட்டும்தான் அந்த லிங்கத்தை காட்டுவாராம். நீ பொறுமையா இரு, அந்த சாமியார் வரான். வரட்டும். எங்க இன்னும் காணுமே எவ்வளோ. வாங்க சாமி, எங்க இருந்து வரீங்க? பக்தா, இந்த சுவாமி இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கும் சமயமலையிலிருந்து வருகிறோம். சாமி, எப்படியாவது அந்த லிங்கத்தை நான் பார்த்தே காணும். காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா? லிங்கத்தை காட்டுறத பத்தி கவலை இல்லை. இந்த சாமியோட பேரை பத்தி நீ கேட்டீன்னு வச்சுக்க, அப்படி இருக்கும். ஆமா, உங்களுடைய பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாம்? சாமியின் பெயர் சகலகலா ஜல்சா சாமியார். ஆஹா, சாமி இங்க என்னத்துக்கு வந்தீங்க? பயிர் போடுங்க. விட்ட சாமி செஞ்சு விட்டு போயிடுவான் இருக்குது. அந்த மாதிரி பண்றான். இருடி, நான் சொல்லிக்கிறேன் மகனே. சரிடா. என்னிடம் சக்தி வாய்ந்த லிங்கம் ஒன்று உள்ளது. அத நம்ம சுத்தூர் மக்களிடம் காட்டி அவர்களின் குறைகளை போக்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே யாம் இங்க வந்திருக்கிறோம். சாமி, நீங்க காட்ட போற லிங்கத்தோட பேர் என்ன சாமி? சொல்கிறேன் கேள் மகனே. இது இந்த உலகத்தில் உருவான லிங்கத்தின் பெயர்கள் விசேஷலிங்கம், பூதலிங்கம், சொக்கலிங்கம், ஏன் உங்க மாமா மெக்கானிக் தர்மலிங்கத்தை கூட பார்த்திருப்ப. ஆனால் என்னுடைய லிங்கம் பவரான லிங்கம். சாமி, அந்த சாமி இதெல்லாம் பொய் சாமி. உன்னோட லிங்கத்தோட சக்தி என்ன, மகிமை என்ன, அதுக்கு சாட்சி என்ன சாமி? காட்டுறேன்டா, காட்டுறேன் கேளு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒரு பொண்ணுக்கு ஒரே பிரசவத்துல 6 பெண் குழந்தை பிறந்துச்சு. அது எப்படிடா? அது நம்ம நியூஸ் பேப்பர்ல போட்டாங்களே, பாத்தியா இல்லையா? எப்படி சாமி, எப்படி? என்னோட லிங்கத்தின் மகிமையடா மகிமை. அது மட்டுமல்ல, போன வாரம் நமது உத்திர பிரதேசத்தில் ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரசவத்தில் 6 பெண் குழந்தையும் அப்புறம் 3 ஆண் குழந்தையும் பிறந்தது. அதுவும் நியூஸ் பேப்பரில் போட்டாங்களே, அது எப்படியடா எப்படி? சாமி, அவங்களே சோத்துக்கு இல்லாம எல்லாம் இங்க வராங்களே, நீங்க உத்தரப்பிரதேசல போய் இந்த வேலையை எப்படி பாத்தீங்க? அந்த வேலையை அங்க பார்த்தனாலதான் இங்க வந்து பார்த்துட்டு நிக்கிறாரு சாமி. சீக்கிரம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி, ஆரம்பிங்கள். அறிவு கெட்டவனே, என்னுடைய லிங்கத்தின் சக்தியடா சக்தி. ஏன் சாமி, உங்களோட லிங்கம் கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா, அப்புறம் இல்லாம எந்த மாதிரி இருக்கும்னு நான் ரொம்ப ஆர்வத்துல இருக்கேன். அந்த ஆர்வத்துல நீங்க கொஞ்சம் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் காமிங்க. சொல்கிறேன் கேள்.
யார் செய்த பாவமோ, யார் போட்ட சாபமோ, யார் செய்த சதியோ, இந்த உலகத்தில் உருவான அத்தனை லிங்கமும் உடல் முழுவதும் கருப்பாகவும் நல்ல முகம் மட்டும் நல்லா சிகப்பாகவும் இருக்கு பெண்ணே. நன்றாய் பிடிச்சவன் எதை சொல்லி தொலைறானே தெரியல. எது எப்படியோ சாமி, நாங்க 16 பெற்று பெருவாள் வாழணும். அதுக்கு சாமி தான் அருள் புரியணும். சீக்கிரம் கால விடுவோம், அப்பதான் ஆசீர்வாதம் ஏ பண்ணுவோம். பக்கெட் வாயா. 16 என்னடா 16? இவளை மட்டும் என்கிட்ட விட்றா. குழந்தைங்க ஆறாவே ஓர விடுறேன். பாக்குறியா சாமி, அதுக்கு நான் என்ன சாமி செய்யணும்? அதற்கு நான் பூஜை போட வேண்டும். சரிங்க சாமி, பூஜைக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் போய் உடனே ஏற்பாடு பண்றேன். மகனே, பெரிதாக ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கோதானம் கொடு, அது போதும். என்னது அப்படின்னா என்ன சாமி? கோவா? கோனா என்னவா இருக்கும்? வெள்ளி பசுவா இருக்கும். என்ன மகனே, ஒரே சிந்தனையில் இருக்கின்றாய்? இல்ல சாமி, கோனா என்னான்னு யோசிச்சுட்டுக்கிறேன், தெரிய மாட்டேங்குது. நீ யோசிக்கிறதுக்கு அந்த சாமி உள்ள கூட்டிட்டு போய் எல்லாம் செஞ்சு அதே பக்கெட் வாயா. கோனா என்ன தெரியுமா? பசுமாடு. பசுதானம் கொடுப்பதை தான் கோதானம் என்று சொல்வார்கள். சரிங்க சாமி, நான் உடனே மாட்டு வியாபாரி சக்தி அண்ணன் இந்த கூட்டத்துல தான் எங்கேயா இருப்பாரு. தொலைவி கண்டு பிடிச்சி விடியறதுக்குள்ள இல்ல இப்பவே உங்க பூஜைக்கு பசுமாடு வாங்கிட்டு வந்து தானமா கொடுத்துறேன் சாமி. டேய் நில்றா, அவசரப்படாத. அந்த ஆள் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரா இல்லை எங்கேயாவது மாட்டு சனி கூட்டுக்கிறாரா தெரியல. நீ எங்கடா வந்து இங்கே போய் மாட்டை வாங்கிட்டு வர? அவசரப்படாத. இன்று நைட்டு ஒரே ஒரு இரவு மட்டும் இவளை என்னிடம் விட்டு விட்டு நீ உன் வீட்டிற்கு செல். நான் பூஜை செய்து விட்டு விடிந்ததும் இவளை உன் வீட்டிற்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அவள் காலையில் வந்து என்னை பற்றியும் என் லிங்கத்தின் சக்தியை பற்றியும் உன்னிடம் எடுத்து சொல்வாள். அதை நம்ம சுத்தூர் மக்களிடம் எடுத்து சொல்லி என் புகழை நீ பரப்ப செய்தாலே அதுவே போதுமடா. பக்கெட் வாயா. என்னது, இவளை இங்க விட்டுட்டு போறதா? அடே சாமி, இவளை இங்க விட்டுட்டு போறத பத்தி பெருசு இல்ல. ஏதாவது ஏடா கூடமா ஆகி போச்சுன்னா இந்த ஊருக்கு பதில் சொல்ல முடியாது சாமி. அப்புறம் நான் உங்க கூட வந்துடுறேன். இவளை இங்க விட்டுட்டு போனீன்னு வேட்டியை ஊத்து டவுசர் கழட்டி விட்டுருவாங்க. இல்ல இவளை அங்க விட்டுட்டு போனேன்னா ஏடா கூட்டமெல்லாம் ஆகாது, ஏதோ ஒன்றுதான் ஆகும். ஏதோ ஒன்று ஆகிறதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடலாம் நினைக்கிறேன். மகனே, நீ பயப்படாம போ, நான் இவளை பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று வா. சரி சாமி, நான் போயிட்டு வரேன். நீ போடா, நாம வா யார பூஜை செய்வோம். அவளை உரி வாடி போலாம். எங்க சாமி கூட்டிட்டு போறீங்க? பூஜை போடானாமா? வேற லெவலு. சாமியோட அருள் வேண்டுமா வேண்டாமா? வேணும் வேணும். நான் விடுற ஊர்ல பாரு. கண்ண
என்னோட சாபம் கலையாது என் ஜபம் அடியே இறங்காது பாய் மரச்சொடியே வேளாண்டி அம்பள பாவம் தாங்காத என்னோட சாபம் யார் இது? ஐயா, நான் சுந்தரோட அண்ணன் பசுபதி. இது என் மனைவி பார்வதிங்க. ஓ, நீங்க தானே அது? இங்க பாருங்க பசுவதி, எதையுமே நான் வெளிப்படையா பேசிதான் பழக்கம். அதனாலதான் என் பொண்ணோட கல்யாணத்தையும் வெளிப்படையா பேசினேன். உங்க தம்பி சுந்தர் கிட்ட, உங்க தம்பி சுந்தர் ரொம்ப திறமைசாலி. அவர் எங்க கம்பெனியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனியோட பிசினஸோடைய ரேஞ்சே ஏறி இருக்கு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அவருடைய அடக்கமும் அவருடைய நல்ல ஒழுக்கமும் தான். அதனாலதான் என் பொண்ணுக்கு கணவரா வர அவரு தான் சரியானவர்னு முடிவெடுத்தேன். இதுக்கு உங்க முடிவு என்னன்னு தெரியறதுக்கு தான் வர சொன்னேன். ஐயா, பெரியவங்க நீங்களே இப்படி கேட்கும்போது நான் என்ன மாட்டேன்னே சொல்ல போறேன். ஐயா, என்னால தம்பிங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பிங்க என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. இங்க பாருங்க பசுவதி, என் பொண்ணை கட்டிக்க நீயும் நானும் போட்டி போட்டுக்கிட்டு எத்தனையோ பெரிய இடத்துக்கு சம்பந்தமெல்லாம் வருது. இதையெல்லாம் விட்டு உன் தம்பி தான் என் பொண்ணுக்கு கணவரா வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுனால தான். நீங்க எப்படி உங்க தம்பிங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் என் பொண்ணை பிரிஞ்சு நான் இருக்க முடியாது. அதனால வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா என் கம்பெனியும் பார்த்துக்குவார், என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா பார்த்துக்குவாரு. சம்மதம்னா இப்பயே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். ஐயா, எனக்கு என் தம்பி வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா. தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்க தம்பி உறவை அடியோட மறந்துடணும். உன் தம்பி வாழ்க்கையவே விட்டு கொடுத்துடணும். குறிப்பா அண்ணன் தம்பிக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டோட வாசப்படியவே யாரும் மிதிக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்படி உங்ககிட்ட சொல்றத எந்த காலத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் உங்க தம்பிங்களுக்கு தெரியவே கூடாது. இதுக்கு சம்மதம்னா வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னங்க அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, என்னாச்சுங்க? என்னங்க
பட்ட காயம் உடலில் என்றால் மருந்து போடும், உடலில் என்றால் மருந்து போடும், உள்ளம் பாவம் என்ன செய்யும், இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன், இரண்டு மனம் வேண்டும். பாத்தியா பார்வதி என்ன சொல்லிட்டு போறாருன்னு. தம்பிகளை மறந்துடணும், தம்பிங்கிற உறவையை விட்டு கொடுத்துடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்கள பார்க்கவே கூடாதா? எப்படி பார்வதி என்னால பார்க்காம இருக்க முடியும்? நீங்க அழாதீங்க. அவரோட பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்துக்காக அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு. அவர் அப்படி சொல்லிட்டா நம்மளோட சுந்தர் அவர் அப்படி சொல்லலையே. அவன் நம்மள பார்க்காம பேசாம நம்ம கிட்ட இருப்பானா? பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சுந்தர் வாழ்க்கை தான் முக்கியம். அவன் நல்லா இருந்தா நமக்கு அதுவே போதுங்க. பாருங்க, வாங்க உடனே போய் நம்ம கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். சொந்தம் செய்தாய் எங்களின் வீட்டு நீதான் பேரோட்டன். அண்ணன் ஒரு சொத்து கண்ணீர் தான் வாழ்த்து. இந்த மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா கூடுதே, எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே. ஒரு சின்ன புறா கூடுதே, எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே. என்ன திவ்யா, நீ போய் என் கால விழுந்துக்கிட்ட? இன்னும் என்ன உங்க முதலாளி பண்ணவே நினைச்சிட்டு இருங்க. சேச்சே, அப்படியெல்லாம் திவ்யா, நீ ஒரு படிச்ச பொண்ணு, நீயும் இந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னதான் படிச்சாலும் தமிழ்நாட்டு பண்பாரம் கலாச்சாரம் இதெல்லாம் மறந்து போயிடுமா என்ன? நல்லாதான் பேசுற. ஆமா, நான் ஒரு ஏழைன்னு தெரிஞ்சோம் என்னை எப்படி திவ்யா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட? என் டாடி ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும், அதனாலதான். சரி திவ்யா, நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. ஆகட்டும். தெரிஞ்சா எனக்கு அறவே பிடிக்காது. அதுவும் இல்லாம இந்த கரண்ட் பில்லு காசு கட்டுறது சுத்தமா பிடிக்காது. அதுக்கு அதனால
லைட் ஆஃப் பண்ணிட்டு இருங்க அவசரப்பட வேண்டாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். முக்கியமான விஷயம் என்ன திவ்யா? முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயமும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டிலேயே பேசிக்கலாம் திவ்யா. விளையாடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா அது வந்து ஏங்க நாளைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போயே ஆகணுமா? உங்களை தான் கேட்கிறேன், போயே ஆகணுமா? ஆமா திவ்யா, போய் தான் ஆகணும். இதனால எங்க அண்ணன் அண்ணின்னு அவங்க கூடயே வளர்ந்து பழகிட்டேன். திடீர்னு அவங்களை விட்டு எப்படி திவ்யா என்னால பிரிஞ்சு வர முடியும்? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடிதான் நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இப்போ என்னோட புருஷன். உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? திவ்யா, நீ சொல்றது எனக்கு புரியுது திவ்யா. திவ்யா, கல்யாணமான நாளே மாமனார் வீட்டுக்கு போயிட்டா, கல்யாணமான முதல் நாளே புருஷனை பிரிச்சு கூட்டி போயிட்டான்னு ஊர் உலகம் ஒன்னதான திவ்யா தப்பா பேசும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் அண்ணியோட சம்மதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால என்ன? சரிங்க. சரி திவ்யா, இப்ப லைட் ஆஃப் பண்ணிடலாமா? காத்து அது ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. குளிர் காத்து அது ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே என் மாமன் பெத்த மல்லிகையே. இன்னும் தொட்டதில்லை இன்று மட்டும் கண்ணே
நம்ம கற்பும் கெட்டதில்ல. கற்பு உள்ள ராசம் நான் ஒன்ன வச்சுக்கிறேன். கட்டிக்கையா தாலி ஒன்ன நல்லா வச்சுக்கிறேன். கல்யாணம் கச்சேரி ஊர்கோலம் கையோடு கை சேர்த்து போ. காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. காலேஜ் போகலையா? போகணும் மச்சி. ஆமா, நீ 2 நாளா எங்கடா மச்சி போயிருந்தா? காலேஜ் பக்கம் ஆளையா காணா? மச்சி உனக்கு தான் தெரியுமே, என்னால சரக்குலாம் இருக்க முடியாதுடா. அதான்டா சரக்கு வாங்க வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன். ஒரு நிமிஷம் இருந்துச்சு. மச்சி, ஏன்டா கண்ட கருமத்தெல்லாம் குடிச்சு உடம்பை வீணா கெடுத்துக்கிற? இதுல அப்படி உனக்கு என்ன சுகம் கிடைச்சிட போகுது? மச்சி, இதுல இருக்கிற சுகமே தனிடா. வானத்துல அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும், சொர்க்கத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு கஷ்டம் எப்பவுமே நமக்கு சுத்தமா மறந்து போகும். இதை யூஸ் பண்றா எப்பவுமே ஆனந்தத்தையும் எல்லைக்கே போயிடலாம். மச்சி, இதுல தனி சுகம் கிடைக்குமா? சிவா, வேண்மணி சாமிக்கு அடிச்சு பாரு, அப்புறம் தெரியும் இதோட மகிமை என்னன்னு. புதுசுக்கு அப்படித்தாண்டா இருக்கும். இந்த ஆர்வம் நண்பன் குணம் இருக்கிறப்ப உனக்கு என்னடா கவலை? நீ தைரியமா அடிமச்சா, நான் பாத்துக்கிறதா இருந்தாலும். டேய் மச்சி, உண்மையாலுமே இது சூப்பரா இருக்கு, வேற லெவல். எனக்கு தலையெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரியா இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பார். நீங்க சொன்ன மாதிரியே அவனை கஞ்சா அடிக்க வச்சுட்டேன். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏய், பத்தாதுடா, பத்தாது. அவன் சிரிச்சுட்டே போறான்.
அவன் குடும்பம் சீரழிஞ்சு போக இந்த போத பத்தாது, இன்னும் ஏத்தணும் அவனுக்கு. அவனுக்கு படிக்கிற நினைப்போ காலேஜ் நினைப்போ துளி கூட வரக்கூடாது. அந்த கஞ்சா குடிக்கிற நினைப்பு மட்டும் தானே வரணும். நீங்க பொறுத்தது பாருங்க, அவன் என்ன நிலைமைக்கு ஆளாக போறாங்கிறத மட்டும் பாக்கறடா. அடியே மைனா, அடியே மைனா, எங்கடி போய் தொலைஞ்ச? ஏ பகாலி, என் பணமெல்லாம் போச்சே போச்சே. ஏ பகாலி, என் பணமெல்லாம் பாலா போச்சே. ஏ பகாலி, எங்கடா போய் தொலைஞ்சிருப்பா? அத்தாண்டா பங்காளி தெரியல. இரு, எங்க இருக்கிறான்னு போய் எட்டி பார்த்துட்டு வரேன். ஏ பங்காளி, கொஞ்சம் நில்லு. பொம்பளைங்க வேலை செய்யற வீட்லயும் பொம்பளைங்க அப்படி குடிக்கிற புடகாலையும் எட்டி பார்க்கற ஒரு பொழப்பாவே வச்சிருக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையாடா? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இதாடா, அது ஏன்டா காரி துப்பி அலத்துக்கு போற? சரி, கருப்பா வீட்டுக்கு வந்தவங்கள ஆமா பொம்பளைங்க தான் கூப்பிடுவீங்களா? ஆம்பளைங்க பேரை வச்சு கூப்பிடவே மாட்டீங்களா நீங்க? வந்துட்டா கேக்குறதுக்கு கடன் கொடுத்தும் வீட்டுக்கு வந்தா எந்த ஆம்பளைங்கடி வந்து பதில் பேசுறானுங்க? பொம்பளைங்களை தான் அனுப்பி வைக்கிறானுங்க. அவளுங்களும் வந்து பல்ல காட்டிட்டு போயிடுறாளுங்க. ஏய்யோ என்ன, அதனாலதான் முன்னாடியே நான் பொம்பளைங்களை கூப்பிட்டுறது. நான் கூப்பிடுறது சரிதானே? சரிதான் சரிதான். இப்பெல்லாம் என் வீட்டுல ஆம்பளையே இல்ல, வெளியே போயிருக்கிறாங்க. நைட்டுக்கு வா, அப்ப காட்டுறேன். என்னடி சொன்ன? 10 மாசம் வாடகை பாக்கி எடுத்து வைக்கல, என் பங்காளி கூட சாமானத்துல ஏத்திட்டு போயிரு. என்னது? ஐயோ, யார் வீட்டு சாமானத்தை யார் ஏத்திட்டு போறது? ஏன் முகர் கட்ட கருவாயா? என் சாமானத்தை மேல கைய வச்சு பாருங்க. கைய வச்சவனும் தொட்டவனும் இந்த இடத்த விட்டு போனது சரித்திரமே கிடையாது. அப்புறம் உங்க இஷ்டம். ஏண்டா பங்காளி, என்னடா இப்படி சொல்றான்? ஒருவேளை இவ சாமானத்துல கரண்ட் வச்சிருப்பாளோ? அதாண்டா பங்காளி, எனக்கும் தெரியல. நம்ம சித்தூர் தேர் நோம்பி கரண்ட் கோயிலுக்கு போற கரண்ட் இப்ப சாமானத்தெல்லாம் இருக்கும் போலக்குது. ஓ அப்பா, பயமா இருக்குது. ஏன் பங்காளி, நீ ஏன் நைஸா இவட்ட கேளுறா, அப்படி என்னை பத்தி எடுத்து சொல்றா. இங்க பாருடி, இங்க பாரு. என்ன? என் பங்காளி கண்டெய்னர் லாரி மாதிரி எவ்வளவு பெரிய சாமானமா இருந்தாலும் ஏத்தி விடுவான், ஏத்தி. ஆமா. யோ, இங்க பாருங்கய்யா, என்னோட சாமானத்தை என் புருஷன் இல்லாம இந்த இடத்த விட்டு நீங்க எடுத்துட்டு போகவே முடியாது. விரைச்சவனும் சரி, வெச்சவனும் சரி, எடுத்துட்டு போறவனும் சரி, எவனும் செத்தாதான் இருந்தானே தவிர உயிரோட இருந்தா சரித்திரமே இல்லை. அப்புறம் உங்களோட இஷ்டம். என்னடா இது, இவ சாமானத்தை தொடவும் பயமா இருக்குது, விடவும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. டே பங்காளி, பங்காளி பேசி கேளு. உள்ள பூந்து பார்க்கலாம். சாமானத்துல உள்ள பூந்து பார்க்கலாம். சாமானம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சும்மா நவுத்தி போடலாம், நவுத்தி. ஐயோ, என்ன மாரி நீங்க சாமானத்தை தொட்டுருக்கீங்களா? உள்ள பூந்து பாக்குறவன் வெள்ளையா? என்னடி? இல்ல என்னதான் பண்ணுவோன்னு கேக்குறேன். என்ன பண்ணுவானா? வா, என் வீட்டு சாமானத்துல அப்படியே கொதிக்க குழம்பு வச்சிருக்கிறேன். அப்புறம் வடிச்ச கஞ்சி எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், வந்து எடுத்துட்டு போ. டே பங்காளி, வடிச்ச கஞ்சி நீ வச்சுக்கடா, கொதிக்கிற குழம்ப அப்படியே நான் நக்கிக்கிறேன்டா. நக்குவா விட்ட எல்லாத்தையும் நக்கிட்டு போயிரு. பங்காளி, இதுக்கோசரம் தான்டா ராவு பகலா கஷ்டப்பட்டோம். சரி சரி. யோ, இங்க பாரியா, இங்க பாரு, எவ்வளவு சொல்ல நீங்க கேட்கவே மாட்டீங்க. இனிமே அந்த ஆண்டவன் அந்த படைய மாத்தா மாரியம்மா தான் உங்களை காப்பாத்தணும். இங்க பாருங்க, என்னமோ பண்ணி தொலைங்க.
நான் போறேன் உள்ள. ஏய் என்னய்யா? நீ போடி உள்ள, நான் மெல்ல வரேன். எதுக்கு? உன் சாமானத்தை பாக்குறதுக்கு. சரி வாயா. ஏமா பசுபதி வீட்டு இல்லையாமா? இல்ல. எங்கம்மா போயிருக்காரு? போகும்போது என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறாரு. ஏன் தான் இப்படி வந்து கழுத்து அறுக்குறீங்க? ச்சே, இந்த வீட்டுல புக்கு கூட படிக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லாம போச்சு. என்ன ஜென்மங்களும். ஏதாச்சும் நான் தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருமா. நீ புக்கு படிமா, நான் வர்றேன். வாங்கண்ணா வாங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்கண்ணா வாங்க. இல்லம்மா பரவாயில்லம்மா. எங்கம்மா போயிருக்காரு பசுபதி? அண்ணா அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காருண்ணா. என்ன என்ன விஷயம்? அது வந்துமா கொஞ்ச நாளைக்கு முன்ன கடனா கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தேன். வட்டி இன்னும் கட்டலையா. அதனால வந்து அந்த ஆள் வேற என்ன கேட்டே இருக்கிறான். கொஞ்சம் சீக்கிரம் வந்து வட்டியாவது கொடுக்க சொல்லுமா. அண்ணா அவர் வந்தா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். எங்கிட்ட இருந்தா நானாவது கொடுத்துருவேன். எங்கிட்ட இல்லையம்மா. நீ கொஞ்சம் வந்தா சீக்கிரம் வட்டியாவது கொடுக்க சொல்லுமா. சரிங்கண்ணா இருங்க, சாப்பிட்டு போவீங்களா? பரவாயில்லம்மா, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, நான் வர்றேம்மா. சரிங்கண்ணா. அம்மாடி திவ்யா, என்னம்மா இது? வந்து வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷங்கள நிக்க வச்சு பேசுறா. அது நல்லதா இருக்கு? நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? என்னமா நினைச்சிட்டு போறாரு? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அது இல்லம்மா, நான் என்ன சோதனை எடுத்துக்க. இங்க பாருங்க, எனக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் சுத்தமா பிடிக்காது. ஆமா, உங்களுக்கு தேவைனா கடன் வாங்கினது நீங்க தானே. நீங்க வேணா கூப்பிட்டு உபசரிங்க. நான் உபசரிக்கணும் அவசியமா எனக்கு இல்ல. அது எனக்கு தேவையில்லை. கண்ணுக்குள்ளே போய் பூசும் சின்ன புள்ள மாறாப்பு காத்தோடு ஆடும். முந்தானை பந்தலிட்டு நான் தூங்கவா, அள்ளிக்கொள்ள நான் ஆச்சு நீ ஆச்சுவா, அம்மாடி சொல்லெல்லாம் தேனாச்சுவா, மாமரத்து குயிலு மஞ்சமிடும் மயிலு நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கும் நித்தம், மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு.
அசோக் ரொம்ப ராசியான வருமம்மா. ஏன்னா இவரு ஒரு நாளைக்கு நம்மளை விட பெரிய ஆளா வர போறாரு. அப்படியா? என்ன காஞ்சனா சொல்ற? ஆமா மாமா, வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே 1 லட்சம் ரூபாய் சான்ஸே இல்ல. 1 லட்சம் ரூபாய் சரக்கையே வித்து கொடுத்துட்டாரு. அப்படியா? நீ என்ன பண்ற? அசோக் ஒரு 50,000 எடுத்து கூட. ஆமாங்க, லம்பா ஒரு பார்ட்டி மாடிச்சு, அப்படியே கை மாத்தி விட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் 50,000. அசோக், இது உனக்காக இல்ல, உன்னோட திறமைக்காக. இந்த உலகத்துல எல்லாமே இருக்குது, நமக்கு தேவையானதை நாம தான் எடுத்துக்கணும். நீ என்ன பண்ண? இந்த பணத்தை வாங்கிட்டு போய் சந்தோஷமா செலவு பண்ணு. ரொம்ப தேங்க்ஸுங்க காஞ்சனா, நான் வரேன். மாமா, சரக்கு வித்துட்டு வந்தா அவனுக்கு 10% தான் பணமே கொடுப்பேன். ஆனா இவனுக்கு என்னடா பாதிக்கு மேல பணத்தை கொடுக்கற? காஞ்சனா, எல்லாமே காரணமா தான். பசியில் இருந்தவனுக்கு பச்சை தண்ணி கொடுக்காம பாயாசம் கொடுத்தது பரிதாபத்துக்காக இல்ல, அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு. எந்த தம்பிங்க வாழ்க்கைக்காக உன் அக்காவே தூக்கி எறிஞ்சிட்டு போனானோ, அவன் தம்பிகளை வச்சு அவனை தூக்கி எறி வைக்கணும். அண்ணா, நாம நினைச்ச மாதிரியே சின்னவனும் போதைக்கு அடிமையாகிட்டான். இனிமே அவன் நினைச்சா கூட அதுல இருந்து மீண்டு வெளியே வரவே முடியாதுண்ணா. மாமா, இவனுக்கு 2 பேரையுமே ஒருத்தனை போதைக்கு அடிமையாக்கிட்டோம், இன்னொருத்தனை பணத்துக்கு அடிமையாக்கிட்டோம். 2வது ஆளை எப்படி அடிமையாக்கணும்னு சொல்லுங்க மாமா. காஞ்சனா, பணம் போத, இதை விட பொண்ணுங்களோட மோகத்துக்கு பவர் அதிகம். கோடீஸ்வரம் உள்ள குடிசையில் வாழ்ந்தா குழப்பம் வராமல இருக்கும். ஏன் கணக்கு பிரகாரம் அந்த பசுபதிக்கு முதல் சாவு மணி அடிக்க போறவனே அவனோட 2வது தம்பி தான். எப்படிங்க சொல்லுங்க. எல்லா தானும் நடக்கும், பொறுத்திருந்து பாரு. திவ்யா, என்ன திவ்யா இது? அண்ணி நிறைய மாசம் கர்ப்பிணியா இருந்துகிட்டு அவங்க தண்ணி கூட எடுத்துட்டு இருக்காங்க, நீ சேர்ல உட்காந்து முகமாத்த ரசிச்சிட்டு இருக்க. தெரியாமதான் கேக்குறேன், உங்க அண்ணி தண்ணி எடுக்க போனாங்களே, ஏன் என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா? சொல்லுங்க. என்ன திவ்யா புரியாம பேசுற? யா, எங்க அண்ணி வந்து கூப்பிட்டாதான் தண்ணி எடுக்கணுமா என்ன? யா, உனக்கு இந்த வீட்டு மேல எந்த அக்கறையும் இல்லையா? சுந்தர், இப்ப எதுக்காக அவளை திட்டிட்டு இருக்க? அவ வீட்டுல வசதியா வாழ்ந்த பொண்ணுப்பா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் தெரியாது. விடு, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போதும் போதும், ரொம்ப தான் என் மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிக்க வேண்டாம். இங்க பாரு திவ்யா, உங்க வீட்டுல நீ எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அண்ணே, இனிமே நீ எந்த வேலையும் செய்யாதீங்க, எல்லா வேலையும் அவளே செய்யட்டும். போதுமா? இப்ப சந்தோஷமா இருக்குமே, மனசு அப்படி குளு குளு குளுன்னு சந்தோஷமா இருக்குல்ல? என்ன திட்டு வாங்கி வைக்கிறது தானே இப்படி நடந்துக்கிறீங்க? ஏமா, உனக்கு திட்டு வாங்கி வைக்கிறதுல எனக்கு என்னமா கிடைக்குது? நான் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். சரி, வீட்டு பத்திரமா பாத்துக்கோ, நான் ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்.
இருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டுமா. ஆமா, வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க டாடி. அக்கா கடைக்கு போயிருக்காங்க. ஆமாமா, நல்லா இருக்கீங்க. மாப்பிள்ளை எல்லாம் எப்படி, பரவாயில்லையா? பரவாயில்ல டாடி, இருந்தாலும் ஆனா என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியல டாடி. நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரே கொசு கடி. நான் என்னைக்காவது ஏசி இல்லாம இருந்திருக்கேனா? அது கூட விடுங்க டாடி. அப்பப்பா, இந்த வீட்டுல சாப்பாடுன்னு ஒண்ணு செய்யறாங்களே, ஐயோ அது நினைக்கும் போது இப்பயும் வாமிட்டா வருது. ஒரே ரேஷன் அரிசி நாத்தம் டாடி. ஏமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 நாள் இருந்துட்டு வரதா தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் வரல? ஐயோ டாடி, இத பத்தி என் புருஷன்கிட்ட பல தடவை நான் பேசிட்டேன். அவரு அண்ணனே தம்பி விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல போல இருக்கு. அதுக்காக ஓவரத்துல வாழ வேண்டிய நீ கொசுக்கடியில வாழ்றதா? இங்க பாருமா, இனியுமே நீங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்கலன்னா என்னமா இருக்கும்? ஆமா டாடி, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. இங்க பாருமா, உன் புருஷனை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி டாடி? நான் சொல்ற மாதிரி செய்யுமா. என்னம்மா, கரெக்டா நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவில்ல? செஞ்சிருவேன் டாடி, பயப்படாதீங்க. அப்ப வரமா. சரி டாடி.